பாலு மகேந்திரா சாரோட ஒரு சின்னதாக ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. ப்ரோ, இண்டஸ்ட்ரியில் நிலநாட்டி நிற்கணும் அப்படின்னா ஸ்டேஜோட நடுவில் நிற்கணும், அப்போ தான் லைட் ஃபேவர் வாங்க முடியும். நான் ஆக்சுவலாக 2005-2006 வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். நான் அந்த ஷார்ட் ஃபிலிம் பேர் வந்து ஆடடா கலத்தே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈழத்து போராளி பற்றி ஒரு ஷார்ட் ஃபிலிம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து எனக்கு என்னோட 2 பெரிய மென்டர்ஸ் அவங்கள எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுச்சு. அதுக்கப்புறம் அது பண்ணதுக்கப்புறம் தான் வந்து சரி நம்ம வந்து சினிமா தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லைனா வந்து சரி இப்படி தான் போகுது அடுத்த வருஷங்கள் அப்படிங்கிறது வந்து அதில் தான் கிடச்சிது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஷார்ட் ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதுக்கப்புறம் நான் ஒரு 3-4 இயர்ஸ் கழித்து பெயல் மணக்கும் பொழுதுன்னு இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு எங்கள் ஃபாதர்கிட்ட காலேஜில் வந்து போயிட்டு அவர்கிட்ட படிக்கிறதுக்கு கொடுத்தேன். நான் இது எடுக்கலாமா அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து திஸ் இஸ் கிட்ச் அந்த மாதிரி சொல்லிட்டாரு. கிட்சுனா என்ன, கிட்சுனா வந்து கலை குப்பை இல்லைனா குப்பை கலை. அது பண்ணுறதுக்கு வந்து இந்த மைய நீரோட்ட சினிமா இல்லைனா மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸ் இருக்குது. ஷார்ட் ஃபிலிம்ங்கிறது வந்து ஒரு ரெஸ்யூமே இல்லைனா இல்லை ஒரு கரிக்குலம் விட்டு இல்லைனா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் அது கிடையாது. ஷார்ட் ஃபிலிம் வந்து அது வந்து அதோட கேன்வாஸ் வேறு, அதோட ஃபார்ம் வேறு. ஸோ அதுக்கு வந்து இன்னும் டெலிபரேட்டாக இன்னும் டைரெக்டாக இன்னும் எனக்கு வந்து இந்த ஃபிலிம் லாங்குவேஜோட டாமினன்ஸ் வந்து இன்னும் அதிகமாக வேணும். நீ படம் வேணாம் பண்ணு, ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணுறது அந்த மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிமே நிறுத்தியாச்சு. தொடர்ந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இனிஷியேட்டிவாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லைக் அடுத்த கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி அருண் பற்றி ஒரு சின்ன டிக்பிட். அவர் ஏன் வந்து டைம் எடுத்து தாடி வளர்த்துட்டே தெரிகிறாரு அப்படின்னா, அண்ணாமலை சீரியலில் நடித்த அந்த குட்டி பையன் இவர் தான். ஆண்டிஸ்லாம் பார்த்து செல்ஃபி எடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தாடி வளர்த்துக்கிட்டு ஒரு ஆற்றல் கொண்ட படைப்பாளி மாதிரி தோற்றமுடையேன். அருண், உங்களோட ஃபர்ஸ்ட் பிட்ச் அருவியை நீங்கள் முத பிட்ச் பண்ண அனுபவம் ஏன்னா எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸ்க்குமே அது ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் டக்குன்னு வந்துடுவார், இந்த கதையை எடுத்துகிட்டு போய் விற்கணும். ஸோ ஒரு 1 பேஜ் சினாப்சிஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அதாவது படத்தோட கதை அந்த மாதிரி இல்லாமல் படத்தை பார்த்துட்டு எல்லாருக்கும் என்ன தோணும், என்ன மாதிரி படம்னு அவங்க வெளியில் போய் சொல்லுவாங்க, அப்படி அந்த மாதிரி ஒரு 1 பேஜ் சினாப்சிஸ் ரெடி பண்ணியிருந்தோம். அது வந்து சினிமாட்டோகிராஃபர் சக்தி சரவணன் சார்ட்ட அது நிறைய பேர்கிட்ட கொடுத்துருந்தேன். அவர் வந்து பிரபு சாருக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணியிருந்தார். அவர் உடனே அது படித்த உடனே வந்து கதை சொல்கிறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. அப்புறம் ஒரு 3 hours போயிட்டு ஃபுல் நரேஷன் ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு அடுத்த நாள் உடனே அவங்க சைன் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேன்ட்டாங்க. ஆமாம், சூப்பர் ப்ரோ. பொதுவாக அவருக்கு கேள்விகள் கேட்டால் பதில் சொல்ல பிடிக்காது. நீங்கள் உட்காரலாம். மீண்டும் உங்களுக்கு ரொட்டேஷன் பாலிசியில் மீண்டும் உங்களிடம் வருவோம்.